ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றேன். நீ கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை சுகமாகவும் சந்தோஷமாகவும் மாற்றப் போகின்றேன். உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய விருப்பங்களையும் நீயே செய்து கொள்ளும் அளவிற்கு நல்ல பிள்ளையாக நீ இருக்க வேண்டும். என் செல்லமே, இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதுதான் ஒரு வாழ்க்கை என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் முழுவதுமே பெரும்பாலான பெரும் பகுதியாக இருக்கக்கூடியது இந்த உறவுகள் தான். அந்த உறவுகள் ஒன்றாக இருந்தால்தானே வாழ்க்கை என்பது அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் நல்ல குணத்தோடு அனுசரித்து சென்றால் உங்கள் வாழ்க்கையானது சொர்க்கமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளும் அடுத்த தலைமுறையை சரியான ஆளாக உருவாக்குவார்கள். அதை தொடர்ந்து நீ செய்யும்போது உன் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் மட்டுமல்ல, தரித்திரமும் தேவையில்லாத கஷ்டங்களும் கூட விலகி சென்றுவிடும். உன் வாழ்க்கையில் நல்லது என்பது உன்னை தேடி வந்து சேரும். உன் குடும்பமும் நிம்மதி நிறைந்ததாக இன்பமயமானதாக இருக்கும். என் செல்லமே, இந்த வாழ்க்கையில் நீ எந்த திசையில் போக வேண்டும் என்று நீ முடிவு செய்துவிட்டால் அந்த வானத்தையும் உன்னால் எட்டி பிடிக்க முடியும். நீ கவனமாக உன் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய ஆரம்பித்து கோபத்தை விட்டுவிட்டு அமைதியாக பொறுமையாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்துவிட்டால் உன் வாழ்க்கை உன்வசமாகிவிடும். உன்னிடம் கோபம் வரும்போது அதை மனதிற்குள்ளேயே அடக்கி வைத்து கொள்ள நீ பழகி கொள்ள வேண்டும். பழி வாங்கும் எண்ணம் என்பது ஒரு நாளும் கோபத்திற்கு தீர்வாக இருக்காது. யாரிடமும் எதற்காகவும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அமைதியாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கைதான் உன் மனதிற்கு வலிமையையும் உன் மனதிற்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கும். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உன் சாயப்பா என்னை நோக்கியதாக இருக்க வேண்டும். பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மனிதர்கள் சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதே சமயத்தில் நல்ல குணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். என் செல்லமே, வாழ்க்கையில் கடந்து போன விஷயங்களையும் நினைத்து கவலைப்படாதே. நடந்து முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். அது திரும்ப வராது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு நீ இருந்தால் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். எப்போதுமே நல்லா இருக்க வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணம் தான் உன் வாழ்க்கையை உனக்கு ஒளிமயமானதாக மாற்றி கொடுக்கும். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நீ நினைத்து விட்டால் அந்த வானத்தையே உனக்கு துணையாக எடுத்துக் கொள்ளலாம். உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன் கர்மவினையின் காரணமாக உன்னை ஆக்கிரமித்து கொண்டு உன் வாழ்க்கையை இருட்டாக்க முயற்சி செய்து கொண்டிருந்தது. இருந்தாலும் அத்தனையையும் சரி செய்து உன் வாழ்க்கையை உயர்வானதாக மாற்ற உன் சாயப்பா நான் வந்துவிட்டேன். யாருடைய வாழ்க்கையோடும் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நிறை குறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எல்லாவற்றையும் அவர்களிடத்தில் இருந்து பார்த்தால்தான் தெரியும். வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு எதுவும் தெரியாது. என் செல்லமே, உனக்கு ஆபத்து காலத்தில் உதவி செய்தவர்களை பற்றி நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. உன் குறைகளை பெரிதுபடுத்தாமல் உன்னுடைய அன்பை மட்டுமே பெரிதாக நினைத்து உன் மீது அன்பு காட்டுபவர்களிடம் எப்போதும் நீ அன்பாகவே இருக்க வேண்டும். ஒருபோதும் அந்த நன்றியை நீ மறந்துவிடக்கூடாது. நீ இழந்த செல்வத்தையும் உன் சந்தோஷத்தையும் சீக்கிரமாகவே உன் கைகளில் நான் கொடுக்க போகின்றேன். யாராவது உன்னை கேலியோ கிண்டலோ செய்தால் கூட நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன்னுடைய எல்லா சங்கடங்களையும் தீர்த்து வைக்க உன் சாயப்பா நான் வந்து விட்டேன் அல்லவா? நீ கேட்டது போலவே எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கின்றேன். உன் வருத்தங்களை யாரிடமும் சொல்லாதே என்று உன் சாயப்பா சொல்கின்றேன். சந்தோஷமான விஷயம், நல்ல விஷயம் என்றால் மட்டும் எல்லோரிடமும் சொல்லி சந்தோஷப்படு. ஆனால் சோகமான உன்னுடைய நிகழ்வுகளை உன் மன கஷ்டங்களையோ யாரிடமும் சொல்ல வேண்டாம். உனக்கு அப்படி ஏதாவது சொல்ல வேண்டும் என்று தோன்றினால் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என்னிடத்தில் சொல். உன் மனபாரங்கள் எல்லாம் தானாகவே குறைந்துவிடும். உன் வாழ்க்கையில் பிரச்சனை என்று ஒன்று இல்லாமல் சென்றுவிடும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தினம் தினம் எண்ணி எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. மற்றவர்களுடைய குறைகளை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. வாழ்க்கையில் எல்லோருக்கும் 1000 கவலைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதையெல்லாம் கடந்து போகும் என்று நினைத்து ஒவ்வொரு நாளையும் வாழ ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். என் செல்லமே, பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே சீக்கிரமாக முடித்து கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். தோல்வியை கண்டு
கண்டு துவண்டு போய்விடாதே. எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியானதாகவும் இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகளை கூட பெரிதாக நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. இவையெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறேன் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சட்டென்று மறைந்துவிடும். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பயந்தால் மட்டும்தான் அதுவும் மேலும் மேலும் உன்னை பயம் காட்டிக்கொண்டே இருக்கும். உன்னுடைய பிரச்சனைகளை யாரிடமாவது சொன்னால் சரியாகும் என்றெல்லாம் யாரிடமும் சொல்லிவிடாதே. உன்னுடைய குழப்பங்களுக்கெல்லாம் உனக்கு நான் விடை கொடுக்கப் போகின்றேன். இதுவரைக்கும் நீ தோற்று போய்விட்டேன் என்று நினைத்த ஒரு விஷயத்தில் கூட உனக்கு வெற்றியானது கிடைக்கப் போகின்றது. இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி செல்வதற்கு உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். இந்த உலகத்தில் உன்னை விட மன கஷ்டத்திலும் வேதனையிலும் இருப்பவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள். அதையெல்லாம் நினைத்து பார்த்தால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை என்னும் அளவிற்குத்தான் இருக்கின்றது. தேவையில்லாமல் வருத்தப்படாதே. எங்கே போனாலும் கஷ்டம்தான் இருக்கிறது என்று கவலைப்படாதே. அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எனக்காக என் சாயப்பா இருக்கின்றார், நான் என் வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகின்றேன் என்று மனதைரியத்தோடு இரு. எல்லா நாளும் உனக்கு இன்பமான ஒரு நாளாகவே மாற்றிக் கொடுக்கத்தான் நான் இருக்கின்றேன். உன் மனதில் உள்ள பாரத்தை எல்லாம் என்னிடத்தில் இறக்கி வைத்துவிடு. உன் சாயப்பா உனக்கு எப்போதும் துணையாக இருக்கின்றேன். உன் துயரங்கள் எல்லாவற்றையும் நான் தீர்த்து வைப்பேன். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய துயரமும் துன்பமும் உன் கடன் பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகும்படி நான் செய்து விடுவேன். சிக்கலே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படி உனக்கு துணையாக நான் இருப்பேன். எப்போது பார்த்தாலும் துன்பம் துயரம் என்று சொல்லி சொல்லி வாழ்க்கையை சலித்து கொண்டு இருக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கு நான் இருக்கின்றேன். கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை யோசித்து சட்டென்று செய்து முடி. உனக்கு கிடைக்க வேண்டியது நியாயமாக உன்னிடமே வந்து சேரும். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன். என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.